சோழனோட வம்சம் நான். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குண்டி இருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். டோனி டாக்கி சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விக்ரம் வேதா 2வது பாகம் உருவாகுமான திருநெல்வேலியிலேருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. விக்ரம் வேதா படத்துடைய பார்ட் 2 உருவாக்குகின்ற முயற்சியில் இப்போ அந்த படத்துடைய இயக்குனரான புஷ்கர் காயத்ரி ஈடுபட்டிருப்பதாக தெரியல. ஆனால் பார்ட் 2 உருவானால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். மோகன் சார் இப்போ எந்தெந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு மதுரையிலேருந்து அமுதா கேட்டிருக்காங்க. இப்போ மோகன் புதியதாக எந்த படத்திலும் நடிக்கலை. ரோஜா மேம் இப்போ நடிக்கிறத விட்டுட்டாங்களான்னு முக்கூடல்லேருந்து கதிர் கேட்டிருக்காங்க. அரசியலில் தீவிரமாக இறங்கியதற்கு பின்னாலே மெல்ல மெல்ல சினிமாவில் நடிப்பதை குறைச்சிக்கிட்டாங்க ரோஜா அப்படின்னு தான் சொல்லணும். மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இப்போ ஒரு படத்தில் அவங்க நடிக்கிறாங்க. அந்த காலத்தில் படம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி காட்சிகள் நீக்கிற பழக்கம் இருக்கான்னு செல்வபுரத்துலேருந்து முத்துபாலா கேட்டிருக்காங்க. படத்தை எடுத்ததுக்கு பின்னாலே எடுத்த காட்சிகளை நீக்குகின்ற வழக்கம் அப்படின்றது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்தே இருந்திருக்கிறது. ராமராஜன் சார் மறுபடியும் அரசியலுக்கு போயிட்டாங்களான்னு சேரன் மகாதேவியிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ராமராஜன் எப்போ அரசியல்லேருந்து விலகி இருந்தார் மீண்டும் அரசியலுக்கு போகிறதுக்கு? சினிமாவில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசியலும் தீவிரமாக இருந்தவர் தானே ராமராஜன். நீங்கள் பத்திரிகையாளராக இருக்க பொழுது நீங்கள் கிசு எழுதியிருக்கீங்களான்னு மைசூர்லேருந்து தனியா கேட்டிருக்காங்க. கிசு அறிமுகமான புதுசில் அதை எழுதி பார்க்கணும் அப்படின்னு தானே எல்லா பத்திரிகையாளருக்கும் தோணும். அதன் காரணமாக அந்த காலகட்டத்தில் நானும் ஒரு சில கிசுக்களை எழுதியிருக்கிறேன். கமல் சார் ஏஐ கற்றுக்க போனாரே, என்ன ஆச்சுன்னு பெங்களூர்லேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஏஐ அப்படின்றது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா என்ன? அது மிகப்பெரிய கடல், தொடர்ந்து படித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். கமல்ஹாசன் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த விஷயத்தில் அவர் ஈடுபட்டாலும் அதில் முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்தி கொள்வார். அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தை இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து அவர் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிவாஜி சார் பெண் வேடமிட்டு படம் நடித்தது உண்டான்னு மத்திஹாலியிலேருந்து பரமசிவா கேட்டிருக்காங்க. நூர்ஜஹான் என்ற நாடகத்திலே சிவாஜி பெண் வேடமிட்டு நடித்தது தான் அவருக்கு கதானா நடிக்கின்ற வாய்ப்பையை பெற்று தந்தது. திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியதற்கு பின்னால் குங்குமம் என்ற திரைப்படத்திலே பெண் வேஷம் போட்டு நடித்திருக்கிறார் சிவாஜி. இளையராஜா சாருக்கு கர்நாடகா சங்கீதம் தெரியுமா, ஏதாச்சும் உதாரணம் சொல்லுங்கன்னு ஹாசன்லேருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமான போது கர்நாடக இசையில் அவ்வளவு தேர்ச்சி அவருக்கு இல்லை. ஆனால் திரைப்பட இசையமைப்பாளரானதுக்கு பின்னால் கர்நாடக இசையும் மேற்கத்திய இசையையும் தொடர்ந்து பல குருமாரிடம் கற்றுக்கொண்டார் இளையராஜா. ஸ்ரீகாந்த் சார் பிளாக்மெயில் படத்தோட ப்ரொமோஷனில் கலந்து கொள்ளாததுக்கு என்ன காரணம்னு சென்னையிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. பிளாக்மெயில் படத்துடைய ப்ரொமோஷனில் ஸ்ரீகாந்த் கலந்து கொள்ளாததுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கல. அன்றைக்கு அவர் சென்னையில் இல்லாமல் கூட இருந்திருக்கக்கூடும். வெங்கட் பிரபு சாரோட பார்ட்டி படம் எப்போ திரைக்கு வரும்னு திருப்பதியிலேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள பார்ட்டி திரைப்படத்தை நவம்பர் மாதம் வெளிக்கொண்டு வந்துவிட முயற்சிகள் நடைபெறுகின்றன. வைரமுத்து சாரோட பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுன்னு டி நகர்லேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. வைரமுத்து எழுதிய பாடல்களில் பல பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் முதலாக நேரில் படத்துக்கு என்னார இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாட்டு, அந்த பாடலே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் தான். குன்றத்தூர் கோவிலில் ஷூட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி இருக்கான்னு குன்றத்தூர்லேருந்து புருஷோத் கேட்டிருக்காங்க. குன்றத்தூர் கோயிலில் பல திரைப்படங்களுடைய படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கின்றன. நானே என்னுடைய தயாரிப்பில் பல படங்களை அங்கே இயக்கிறேன். பாரதியார் இயக்கத்தில் கூட ஒரு இந்தி படத்துடைய படப்பிடிப்பு அங்கே நடத்தினோம். இப்போது கூட குன்றத்தூர் மலையிலே படப்பிடிப்பு நடத்துவதற்கு அனுமதி தராங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சாய் அபியங்கர் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னு மாம்பாக்கம்லேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. சாய் அபயங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சுயம்பு அப்படின்னு தான் சொல்லணும். யார்கிட்டையும் அவர் இசையை கற்றுக்கொண்டதாக தெரியல. சாய் அபயங்கரை பொறுத்தவரையிலே அவருடைய பெற்றோர்கள் 2 பேருமே பாடகர்கள். அதனால் இசை அவருடைய ரத்தத்திலேயே கலந்திருக்க எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதன் காரணமாகத்தான் 13வது வயசுலேயே இசையமைக்கக்கூடிய திறமையை அவர் பெற்றிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் அதிகமான படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க யாருன்னு வேளச்சேரியிலேருந்து மலர் கேட்டிருக்காங்க. தமிழில் மிக அதிகமான திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்ததுன்னா சாவித்திரி சொல்லலாம். ஜெமினினேஷனுடன் மட்டும் 45 திரைப்படங்களிலே தமிழில் ஜோடியாக நடித்திருக்கிறார் சாவித்திரி. கண்ணதாசன் சார் மற்றும் சிவாஜி சாருக்கு நடுவில் இருந்த சண்டை சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு தென்காசிலேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுக்கு சிவாஜிக்கும் ஏற்பட்ட சண்டை இருக்குது, அது பூதாகாரமாக ஒரு காலகட்டத்தில் வெடித்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னால் புயலுக்கு பின்னே அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 2 பேரும் ஒன்றிணைந்தார்கள். ஒன்றிணைந்ததுக்கு பின்னாலே தன்னுடைய படங்கள் எல்லாவற்றிலும் கண்ணதாசன் தான் பாட்டு எழுதணும் அப்படின்னு பல தயாரிப்பாளரும் இயக்குனரும் கட்டளையே போட்டார் சிவாஜி. அந்த அளவுக்கு அவருடைய நட்பு இறுக்கமாக இருந்தது. கிஸ் படத்தோட ட்ரைலர் எப்படி இருக்குன்னு தென்காசிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. கிஸ் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் இளைஞர்கள் எல்லோரையும் அந்த படம் ஓடுகின்ற தியேட்டருக்கு நிச்சயமாக அழைத்து வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
பல நூறு நிகழ்ச்சிகள் கடந்துடுச்சு, இதில் எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பொய்யான பதில் சொல்லியிருக்கீங்களான்னு மதுரையிலேருந்து மணிகண்ட பிரபு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பொய்யான ஒரு பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு என்ன இருக்குது? சினிமாவில் எடிட்டருங்கிறவங்க யார், அவங்க எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கரிசூழ்ந்த மங்கலம்லேருந்து பிச்சாம்மாள் கேட்டிருக்காங்க. சினிமாவில் எடிட்டருடைய பணி என்பது மிக 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 முக்கியமானது. ஒரு நல்ல எடிட்டர் ஒரு திரைப்படத்துக்கு அமைந்தார் என்றால் கொஞ்சம் சுமாரான படத்தை கூட நல்ல படமாக அவரால் நிச்சயமாக ஆக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு நல்ல படத்தை இன்னும் சிறந்த படமாக ஆக்கவும் அவரால் முடியும். டைரக்டர் கௌதமன் சாரோட படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துச்சுன்னு திருநெல்வேலியிலேருந்து சாந்தி கேட்டிருக்காங்க. கௌதமனை பொறுத்தவரையிலே ஒரு போர்க்குணம் கொண்ட இயக்குனர் அவர். அந்த போர்க்குணம் அந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. மிகச்சிறந்த வரவேற்பை அந்த ட்ரெய்லர் பெற்றிருக்கிறது. படத்தோட ஷூட்டிங் அப்போ கிஸ்ஸின் எடுக்கும் பொழுது கூச்சமாக இருக்காதான்னு நந்தம்பாக்கம்லேருந்து பிரேமா கேட்டிருக்காங்க. 100 பேர் முன்னாடி முத்தக்காட்சியை படமாக்கும் போது அதில் கூச்சம்லாம் எங்கேருந்து இருக்கும்? எந்த கூச்சமும் இருக்காது. கண்ணதாசன் சாரோட கவிதையில் உங்களுக்கு பிடிச்ச கவிதை எதுன்னு வேலூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. பிறப்பென வருவது யார் என கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான் என்று தொடங்குகின்ற ஒரு கவிதையை கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த முழு கவிதையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அர்த்தபூர்வமாகவும் மிக அழகாகவும் இருக்கும். ஒரு கதையை எழுதி பதிவு செய்ய எவ்வளோ செலவாகும் அண்ட் யாரை காண்டாக்ட் பண்ணும்னு கோபாலசமுத்திரம்லேருந்து சாம் சந்தோஷ் கேட்டிருக்காங்க. கதையை பதிவு செய்யணும்னா 2 முறைகள் இருக்குது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்யலாம். அதுக்கு மிகப்பெரிய கட்டணங்கள் எதுவும் கிடையாது. 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் தான் வாங்குறாங்க. ஆனால் அங்கே உங்கள் கதையை பதிவு செய்வதற்கு நீங்கள் அங்கே உறுப்பினராக இருப்பது ரொம்ப அவசியம். அங்கே பதிவு செய்ய முடியலன்னா காப்பிரைட் சிஸ்டத்தில் உங்களுடைய கதையை பதிவு செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரே காலகட்டத்தில் நடிகர்களும் சிவாஜி கணேசன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகிய இருவருடைய படங்களுக்கும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் கதாசிரியர் ஆரூர்தாஸ். சிவாஜி சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாகும் போது அவர் ஏதாவது வசனத்தை விட்டுட்டார்னா அந்த வசனத்தை உறக்க எடுத்து கொடுப்பார் ஆரூர்தாஸ். அதை சிவாஜி ரசிப்பது மட்டும் இல்லாமல் இவர் சொல்வதை அப்படியே கேட்டு உடனடியாக பிரமாதமாக நடித்து விடுவார். இது போன்ற சம்பவம் பாசமலர் செட்டிலே பலமுறை நிகழ்ந்திருக்கிறது. அந்த படத்தை தொடர்ந்து தாய் சொல்ல தேட்டாதே படத்துடைய படப்பிடிப்புக்கு சென்றார் ஆரூர்தாஸ். அந்த படத்துக்கும் வசனம் அவர் தான். ஒரு வசனத்தை பேசுவதற்கு எம்ஜிஆர் தடுமாறிய வேளையில் உறக்க அந்த வசனத்தை எடுத்து கொடுத்தார் ஆரூர்தாஸ். எடுத்து கொடுத்த உடனே பேசி முடித்து விட்டார் எம்ஜிஆர். பேசி முடித்த எம்ஜிஆர் காட்சி முடிவடைந்த உடனே ஆரூர்தாஸை தன்னுடைய பக்கத்தில் அழைத்தார். நான் அந்த வசனத்தை மறந்தபோது சரியான நேரத்தில் நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து சொன்னீங்க, நான் அதை பாராட்டுறேன். ஆனால் அப்படி உறக்க சொல்லி அந்த வசனத்தை எனக்கு நினைவூட்டாதீங்க, வசனத்தை நான் விட்டுட்டேனே பக்கத்தில் வந்து சொல்லுங்கள் என்று ஆரூர்தாஸிடம் சொன்னார். அவர் அப்படி சொன்ன உடனே என்னை மன்னிச்சுங்கன்னே, சிவாஜி அண்ணன் உறக்க சொல்லி கேட்பார், அந்த பழக்கத்தில் தான் நான் சொல்லிட்டேன் என்றார் ஆரூர்தாஸ். ஆரூர்தாஸ் அப்படி சொன்னோடனே எம்ஜிஆர் அதுக்கு சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. நான் சிவாஜி இல்லை, அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றாராம் எம்ஜிஆர். இரு திலகங்களோடும் தனக்கு ஏற்பட்ட இந்த வித்தியாசமான அனுபவத்தை ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கதாசிரியர் ஆரூர்தாஸ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஆட்டோ சங்கரை பற்றியும் சந்தனக்கடத்தல் வீரப்பன் பற்றியும் நீங்கள் 2 தொலைக்காட்சி தொடர்கள் இயக்கியிருக்கீங்க. மிகப்பெரிய பாராட்டை பெற்ற தொலைக்காட்சி தொடர்கள். ஆட்டோ சங்கரினுடைய மரண வாக்குமூலம் புத்தகம் இருக்குது. பயங்கர திகில. அடுத்தது என்ன பண்றீங்கன்னு என்ன கேட்டேன். வீரப்பனை பற்றி எடுக்கலாம், எடுங்கட்டு. படிக்கிற காலத்திலேயே வீரப்பன் வேட்டை
வீரப்பனுடைய கூட்டாளிகளை சுட்டு கொண்டோம். என்னை ரொம்ப பாதிச்சது என் வாழ்க்கையில். அப்புறம் சுட்டு கொண்டு போலீஸ் அந்த இடத்துல நின்று போட்டோ எடுப்பான். இன்னொரு பக்கம் தலைவர் பிரபாகரன் அதை விரும்பி பார்த்துட்டு இருக்காரு. சில நேரத்தில் அவருக்கு சில பகுதியை பார்க்க முடியல, உடனடியாக ஒரு சிடி போட்டு கேட்குறாங்கன்னு என்னை கேட்டப்போ எனக்கு சிலுத்து போச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.